கலெக்டர் கிட்ட அவசரமா நாங்க பேசியே ஆகணும். திருப்பத்தூர் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவுல எந்த ஒரு அரசு மதுபான கடையும் இல்ல அப்படின்னும், இதனால சட்டவிரோதமா கள்ளச்சந்தையில மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்கும் நபர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. இதனால மது பிரியர்களா இருக்கிற எங்களை மாதிரி நிறைய பேருக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால எங்களையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, அந்த கடையை கொஞ்சம் சீக்கிரம் தொடங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி மது பிரியர்கள் கோஷம் போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டா கோணாமேடு பகுதியில புதுசா அரசு மதுபான கடையை திறந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த பகுதியில சட்டவிரோதமா மது விக்கிற கும்பல் அந்த பகுதியில சில பேரை வச்சு கடையை மூடும்படி போராட்டத்துல ஈடுபட்டதாகவும், அதனால கடையையும் மூடிட்டாங்க. இதனால நாங்க ரொம்பவே பாதிக்கப்படுறோம். சோ அந்த அரசு மதுபான கடையை திறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சேர்ந்து மனுவும் கொடுத்திருக்காங்க. கலெக்டர் அந்த மனுவை வாங்கிட்டாங்க. இது டெம்பரரியா தாங்க மூடி இருக்கும். மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி, வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியருடைய ஆய்வுக்கு அப்புறமா அந்த பகுதியில பொதுமக்கள் யாரும் பாதிக்காத வகையில இருந்தா மறுபடியும் கடையை நாங்க திறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க.